வணக்கம் நண்பர்கள். இப்போ நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அன்டிவைடட் ஷேர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாங்க போகிற அந்த இடத்தோட பிரிபடாத பாகம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 10 ஃப்ளாட் இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 10 ஓனர்கள் வந்து அதில் வந்து ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இந்த 10 பேருக்குமே அந்த நிலம் சொந்தம் அப்படித்தானே அர்த்தம். அப்ப 10 பேருக்கும் இந்த நிலம் சொந்தம் அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேசும் உரிமையை வந்து எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து அதை வந்து பிரிபடாத பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 1000 சதுரடி டிவைட் பை 10. ஸோ ஒருத்தருக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த இடத்துல வந்து பிரிபடாத பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிபடாத பாகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடம் வந்து இந்த 1000 சதுரடிக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இந்த 1000 சதுரடி வந்து விற்கணும், மொத்தமா விற்கணும் அப்படின்னா அதுல உள்ள அந்த 10 ஓனரும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து விற்க முடியும். தனியா ஒருத்தர் மட்டும் இண்டிவிஜுவல் மட்டும் அந்த பிரிபடாத பாகத்தை வந்து அதாவது நிலமா வந்து விற்க முடியாது. வேற அதே வந்து அபார்ட்மெண்ட்ல அந்த பிளாட்டா இருக்கப்ப வந்து பிரிவிடாத பாகம் நிலத்தையும் அந்த பிளாட்டோட சூப்பர் பில்டப் ஏரியாவும் சேர்த்து அவரால் வந்து விற்க முடியும். சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பில்டப் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாட்டோட ஏரியாங்க. அந்த பிளாட்டோட பரப்பளவு வந்து பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அபார்ட்மெண்ட் கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமனான ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா, காரிடார்ஸ், ஸ்டேர் கேசஸ், இந்த மாதிரியான காமனான ஏரியாஸ்லாம் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அந்த காமனான ஏரியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இத்தனை சதுரடி போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா அந்த பழைய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட் அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 400 சதுரடி பிளாட் கிடைக்குது. காமன் ஏரியா வந்து மொத்தம் வந்து ஒரு 200 சதுரடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் வந்து 10 பேர் அந்த இடத்துல பிளாட் வாங்கியிருக்காங்கன்னா 200 டிவைட் பை 10 20 சதுரடி. ஸோ 400 சதுரடி பிளாட்டோட ஏரியா, 20 சதுரடி காமன் ஏரியா, இது ரெண்டையும் சேர்த்து 420 சதுரடி வந்து சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளாட் வாங்குறப்ப இப்போ நார்மலா வந்து எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சூப்பர் பில்டப் ஏரியாவுக்கு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.